ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். அமெரிக்கா, இஸ்ரேல் அண்ட் ஈரான் இவங்களுக்குள்ள நடக்கிற இந்த போர் அடுத்து எந்த லெவலுக்கு போக போகுதுங்கிறது தான் எல்லாரோட கேள்வியா இருக்கு. ஏன்னா முதல்ல அவங்க ஒரு அமைதி பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அது எந்த விதமான டெவலப்மெண்ட்ஸுமே இல்லாம தோல்வி அடைஞ்சது. ஏப்ரல் 21 வரைக்கும் சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்ப அடுத்து 2வது பேச்சுவார்த்தை நடக்க போகுதுங்கிற தகவலும் வெளியே வந்திருக்கு. இப்ப இந்த அமைதி பேச்சுவார்த்தை நடந்தால் எந்த விதமான டெவலப்மெண்ட்ஸ் இருக்கும், வார் அமைதியா முடியுமா, இல்ல உலகம் பார்க்க போகிற ஒரு மிகப்பெரிய போரா இது இருக்குமாங்கிறது இந்த அமைதி பேச்சுவார்த்தை முடிஞ்சாதான் நமக்கு தெரியும். இப்ப முதல்ல நடந்த அமைதி பேச்சுவார்த்தை இருக்குல்ல, அதுல அவங்க என்னென்ன பேசினாங்க, 2 கண்ட்ரீஸுமே என்னென்ன அக்ரிமெண்ட்ஸ் வச்சிருக்காங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லுவோம். இந்த முதல் கட்ட அமைதி பேச்சுவார்த்தை நடந்தது இஸ்லாமாபாத்ல. அமெரிக்காவோட வைஸ் பிரசிடென்ட் ஜேடி வான்ஸ் தலைமையில தான் இந்த மீட்டிங் நடந்திருக்கு. இதுல முக்கியமா அமெரிக்கா ஈரான் தரப்புல வச்ச கோரிக்கைகள் என்னென்னு பாத்தீங்கன்னா, முதல்ல வரது ஈரானோட அணு ஆயுத திட்டங்களை அவங்க முழுமையா கைவிடணும். இப்ப கிட்டத்தட்ட 400 கிலோ செறியூட்டப்பட்ட யுரேனியம் அவங்க கிட்ட இருக்கு. அது எல்லாமே அமெரிக்கா கிட்ட ஒப்படைச்சு இது சம்பந்தமா இருக்கிற எல்லா ஆபீசஸுமே க்ளோஸ் பண்ணப்படணும். இதுதான் அமெரிக்காவோட முக்கியமான கோரிக்கையா இருந்துச்சு. இதை ஈரான் மறுத்துட்டாங்க. நாங்க அதை பண்ண மாட்டோம்னு சொல்லி அதை அப்பவே அவங்க மறுத்துட்டாங்க. அடுத்து ஈரான் தரப்புல இருந்து வைக்கிற கோரிக்கை என்னன்னா, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் இப்ப ஈரானோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அது ஓப்பன் ஆகல, க்ளோஸா தான் இருக்கு. அது ஓப்பன் பண்ணி கப்பல்லாம் போக ஆரம்பிச்சதுன்னா அதுல இருந்து வர டிரான்சிட் ஃபீயோட ஒரு பங்கு ஈரானுக்கு கிடைக்கணும். இதுதான் அவங்களோட கோரிக்கையா இருக்கு. இதை ட்ரம்ப் எதிர்க்கிறாரு. கண்டிப்பா அது எங்களால பண்ண முடியாது, இது ஒரு மிரட்டலா இருக்கு, உலகளாவியலே இது ஒரு மிரட்டலா இருக்கும்னு சொல்லி அதோட எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாரு. அடுத்து ஈரான் என்ன கோரிக்கையை வைக்கிறாங்கன்னா, இஸ்ரேல் லெபனனை அட்டாக் பண்ண கூடாது. ஏன்னா அதோட விஷுவல்ஸ் எல்லாமே நம்ம பார்த்திருப்போம். இஸ்ரேலோட அட்டாக் காமன் பீப்புள் மத்தியில தான் இருக்கு. அவ்வளவு பேர் அங்க இறந்து போயிருக்காங்க. அப்போ இந்த அட்டாக் நிறுத்தப்படணுங்கிறது தான் ஈரானோட கோரிக்கையா இருக்கு. இதுக்கு அமெரிக்கா என்ன பதில் சொல்றாங்கன்னா, இஸ்ரேலோட மிலிட்டரி பிராக்டிசஸை கண்ட்ரோல் பண்ண எங்களால முடியாது, இது பேச்சுவார்த்தைக்கு அப்பாற்பட்டதுங்கிற மாதிரி தான் டொனால்ட் ட்ரம்ப் பக்கத்துல இருந்து அவங்க பதில் கொடுத்திருக்காங்க. மூணாவதா ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்கா கிட்ட ஈரானோட சொத்துக்கள் நிறையவே இருக்கு, அப்போ அது கம்ப்ளீட்டா எங்களுக்கு விட்டு தரணுங்கிறது தான் ஈரானோட அடுத்த கோரிக்கையா இருக்கு. ஆனா எப்பயும் போல அமெரிக்கா அதை எதிர்க்கிறாங்க. நாங்க அதை விட்டு தர மாட்டோங்கிறதுல அமெரிக்கா கிளியரா இருக்காங்க. இப்ப மொத்தமா பாத்தீங்கன்னா அமெரிக்காவும் ஈரானும் 2 பேரும் சொல்றதும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. அமெரிக்கா பெரிய பெரிய கோரிக்கைகள் வைக்கிறாங்கன்னு ஈரான் பிடிவாதமா இருக்காங்கன்னு அமெரிக்காவும் 2 பேருமே கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு டிஸ்கஷன் தான் 21 மணி நேரம் நீண்டு போய் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாம தோல்வி அடைஞ்சது. இப்ப பேச்சுவார்த்தை எதுவும் டெவலப் ஆகாத சூழ்நிலையில அமெரிக்கா ஈரானுக்கு என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? ஈரானோட போர்ட்ஸ் எல்லாமே தடை செஞ்சிருக்காங்க. எந்த விதமான போர்ட்ஸ் அங்க போகவும் முடியாது, வரவும் முடியாது. 36 ஹவர்ஸ்க்கு தான் இந்த தடை இருக்குங்கிறது தான் அமெரிக்கா மீடியால இருந்து நமக்கு கிடைச்ச தகவல். இப்ப இந்த பிளாக்கேட் ஆரம்பிச்ச ஃபர்ஸ்ட் 24 ஹவர்ஸ்லயே கிட்டத்தட்ட 8 கப்பல்கள் போகிறதுக்காக ட்ரை பண்ணிருக்காங்க. அது அங்கேயே அமெரிக்கா தடை செஞ்சு திருப்பி அனுப்பிட்டாங்க. அப்போ இந்த பிளாக்கேட்ல எவ்வளவு பேர் சம்பந்தப்பட்டிருக்காங்க தெரியுமா? அமெரிக்கா தரப்புல இருந்து கிட்டத்தட்ட 10,000க்கு மேல அமெரிக்கா மிலிட்டரி போர்சஸ் இன்வால்வ் ஆயிருக்கு. அது இல்லாம 12 போர் கப்பல், பல போர் விமானங்களும் இந்த ஒரு பிளாக்கேட்ல இன்வால்வ் ஆகியிருக்கு. இப்ப இந்த வாரோட நிலைமை ரொம்ப கன்ஃபியூஷன்ல தான் போய்கிட்டு இருக்கு. 2 வாரம் சீஸ்ஃபயர் சொன்னாங்க. ஏப்ரல் 21 வரைக்கும் தான் இந்த சீஸ்ஃபயரோட டேட். ஒரு அமைதி பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, அதுவும் ஃபிளாப் ஆயிடுச்சு. இப்போ இந்த 2வதா நடத்த போற அமைதி பேச்சுவார்த்தை தான் சர்வதேச நாடுகளோட மிகப்பெரிய ஹோப்பா இருக்கு. அதுதான் அவங்களோட மிகப்பெரிய முயற்சியாவும் இருக்கு. அப்படிதான் சர்வதேச நாடுகள் எல்லாமே ஒரு முடிவு எடுத்தாங்க. இந்த 2வது அமைதி பேச்சுவார்த்தை நடக்கும்போது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடுவுல மீடியேட்டரா நிக்க போற கண்ட்ரிஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தானும் டர்க்கியும். இவங்க தான் மீடியேட்டரா நின்று இவங்களோட டிசிஷன் எடுக்க போகுதா சொல்லப்படுது. சரி, இப்ப எதுக்கு பாகிஸ்தானையும் டர்க்கியும் மீடியேட்டரா சூஸ் பண்ணிருக்காங்கிறது தான் அடுத்து எல்லாரோட கேள்வியா இருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் பாகிஸ்தான் எடுப்போம். வேர்ல்ட் மேப் எடுத்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தானும் ஈரானும் பக்கத்துல தான் இருக்கு. அப்ப இந்த வார்னால ஈரானோட பொருளாதாரம் ரொம்ப தூரம் எஃபெக்ட் ஆகியிருக்கு. காமன் பீப்புள் எஃபெக்ட் ஆகியிருக்காங்க. அப்போ கூடிய சீக்கிரமாவே பாகிஸ்தானுக்கும் இந்த எஃபெக்ட் வருங்கிற பயம் அவங்களுக்கு இருக்கு. அதனால இந்த வார் நிறுத்தணுங்கிறது அவங்களுக்கு ஒரு கட்டாயம். அது மட்டும் இல்லாம அமெரிக்கா கூட ஈரான் கூட ஒரு பாசிட்டிவான ரிலேஷன்ஷிப் பாகிஸ்தானுக்கு இருக்கு. அதனாலே பாகிஸ்தானுக்கு மீடியேட்டரா நின்று இந்த வார் நிறுத்த முடியுங்கிற நம்பிக்கையும் இருக்கு. இப்ப டர்க்கி பாத்தீங்கன்னா நாட்டோ நாடுகள்ல ஒரு உறுப்பினரா இருக்கு. அதனாலே அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டரா டர்க்கி இருக்குங்கிற நம்பிக்கை அமெரிக்காவுக்கு இருக்கு. அதே மாதிரி ஈரான் சைட்ல பாத்தீங்கன்னா ஆயில் ரிஃபைனரிஸ் கம்பெனிஸோட சில அக்ரிமெண்ட்ஸ் டர்க்கி கிட்ட இருக்கு. அப்ப கண்டிப்பா டர்க்கி ஈரானை சப்போர்ட் பண்ணுவாங்கிற நம்பிக்கை ஈரானுக்கும் இருக்கிறதுனால டர்க்கியை சூஸ் பண்ணிருக்காங்க. அப்ப இதுதான் பாகிஸ்தானையும் டர்க்கியையும் இந்த 2வது அமைதி பேச்சுவார்த்தைக்கு மீடியேட்டரா சூஸ் பண்ணதுக்கான காரணம். இப்போ இந்த அமைதி பேச்சுவார்த்தையில என்ன மாதிரி டிசிஷன் எடுப்பாங்க, இங்க என்ன மாதிரி விவாதம் இருக்க போகுதுங்கிறது தான் அடுத்த கேள்வியா இருக்கு. அதுக்கு பாகிஸ்தானும் டர்க்கியும் சேர்ந்து ஒரு காம்ப்ரமைஸ் ஃபார்முலா உருவாக்கி இருக்காங்க. அது என்னென்னு ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். அதுல முக்கியமா வருதுதான் அமெரிக்கா தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, ஈரான் 20 வருஷத்துக்கு நியூக்ளியர் பாம்ஸ் எதுவுமே தயாரிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அதுக்கு ஈரான் சொல்றாங்க, அதெல்லாம் எங்களால முடியாது, 5 வருஷத்துக்கு வேணும்னா நாங்க பண்ணாம இருக்கோம், 20 வருஷத்துக்கு எல்லாம் முடியாதுன்னு ஈரான் தரப்புல இருந்து சொல்றாங்க. அப்ப 2 பேருமே இப்படி சொல்லும் போது இது ஒரு பேலன்ஸ் டிசிஷனா இருக்கணும். 2 பேருக்குமே சாதகமான ஒரு வருஷம் கொண்டு வரணுங்கிறது தான் பாகிஸ்தானும் டர்க்கியும் எடுக்க வேண்டிய முடிவு.
அடுத்து ஈரான் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க, ரொம்ப நாளா அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிற விஷயம் தான் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை திறந்து விடணுங்கிறது. அதுக்கு ஈரான் ஒத்துக்காம தான் இருந்தாங்க. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அதை திறந்து விட்டீங்கன்னா அமெரிக்கா தரப்புல இருந்து ஈரானோட சொத்துக்கள் எல்லாமே அவங்க விட்டு கொடுக்கறதா அமெரிக்காவும் சொல்லியிருக்காங்க. இப்ப அமெரிக்காவும் ஈரான் அவங்களோட கோரிக்கைகள் சொன்னதுக்கு அப்புறம் பாகிஸ்தானும் டர்க்கியும் என்ன மாதிரி காம்ப்ரமைஸ் ஃபார்முலா கொண்டு வந்திருக்காங்க தெரியுமா? இப்ப ஈரான் அவங்களோட அணு ஆயுத திட்டத்தை முழுமையா விடணும்னு இல்ல, அடுத்த 5 வருஷத்துக்கு 60% மேல அவங்க செறிவூட்டாம இருந்தாலே போதும். அப்படி நீங்க இருந்தீங்கன்னா அமெரிக்கா ஈரானோட சொத்துக்களை கொஞ்சம் கொஞ்சமா விட்டு தருவாங்க. இதுதான் பாகிஸ்தானும் டர்க்கியும் சேர்ந்து எடுத்த முடிவு. அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ஈரான் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் வழியா போற கப்பல்ல இருந்து டிரான்சிட் ஃபீ எடுப்பாங்கிறது முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. அது இனிமே எடுக்க கூடாது. அதுக்கு பதிலா அமெரிக்கா இந்த ஈரான் போர்ட்ல தடை செஞ்சு வச்ச கப்பல்லாம் இருக்கு இல்லையா, அதை ஃப்ரீயா விடணும். இது 2 பேருக்குமே சாதகமான ஒரு டிசிஷன் தான் சொல்லிட்டு தான் பாகிஸ்தானும் டர்க்கியும் இந்த டிசிஷன் எடுத்திருக்காங்க. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஈரானை சப்போர்ட் பண்ற கண்ட்ரிஸ், இந்த ஹவுதி பீப்புள்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த இஸ்ரேலை அட்டாக் பண்றது கம்ப்ளீட்டா நிப்பாட்டணும். அதே மாதிரி அமெரிக்கா இந்த சிரியா மாதிரி கண்ட்ரிஸை அட்டாக் பண்றது நிப்பாட்டணும். 2 சைடுமே அட்டாக்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா நிப்பாட்டணுங்கிறது தான் அடுத்து பாகிஸ்தானும் டர்க்கியும் சொல்ற விஷயம். இப்போ இவ்வளோ விஷயங்கள் நம்ம பேசினாலும் இங்க முக்கியமா அட்ரஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அவங்க சொல்லியிருக்காங்கன்னா, ஈரானோட பொருளாதாரம் கம்ப்ளீட்டா எஃபெக்ட் ஆகியிருக்கு. அப்போ இதை சரி பண்ணி கொண்டு வரதுக்கே அவங்களுக்கு ரொம்ப நாள் ஆகும். அப்போ இதுக்கு என்ன மாதிரி ஹெல்ப் கொண்டு வரலாங்கிறது தான் அடுத்து பாகிஸ்தானும் டர்க்கியும் டிசைட் பண்ணியிருக்காங்க. அப்போ அமெரிக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான், ஈரான் நியூக்ளியர் பாம் தயாரிக்க கூடாது. அப்படி அவங்க தயாரிக்காம இருந்தாங்கன்னா அமெரிக்கா என்ன பண்ணுவாங்க, இப்போ ஈரான்ல இருந்து தயாரிக்கக்கூடிய ஆயில்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே சர்வதேச சந்தையில விற்கப்படும். அப்போ அதுல இருந்து வர காசுல உங்களுக்கு உங்களோட கண்ட்ரியை வளர்க்கலாம், டெவலப் பண்ணலாம். அப்போ இப்போ பாத்தீங்கன்னா ஈரான்ல இருக்கிறது பேசிக்கான நீட்ஸ் தான். சாப்பாட்டுல இருந்து, பெட்ரோல்ல இருந்து, கேஸ்ல இருந்து, இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் காமன் பீப்புள் அங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ இந்த அக்ரிமெண்ட் அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட பொருளாதாரம் தான் வளர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அதனால ஈரான் கண்டிப்பா ஒத்துப்பாங்கிற நம்பிக்கை பாகிஸ்தானுக்கும் டர்க்கிக்கும் இருக்கு. இப்போ இவ்வளோ தூரம் 2 நாடுகளுக்கான டிசிஷன்ஸ் பாகிஸ்தானும் டர்க்கியும் எடுக்க போறாங்கன்னாலும் ஈரானுக்குள்ள ஒரு பயம் இருக்கு, ஒரு நம்பிக்கை இல்லாம இருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னா, அமெரிக்கா எப்போ வேணும்னாலும் இந்த 2 கண்ட்ரி கையில எடுத்துருவாங்க. 2 கண்ட்ரியும், பாகிஸ்தானா இருந்தாலும் டர்க்கியா இருந்தாலும் அமெரிக்காவை தான் சப்போர்ட் பண்றதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. அதனாலே அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கு. இப்போ இந்த 2வது அமைதி பேச்சுவார்த்தை நடந்து முடிஞ்சாதான் இதோட ஃபர்தர் அப்டேட்ஸ் நம்மளால சொல்ல முடியும். இப்போ இன்கேஸ் இந்த பேச்சுவார்த்தை சக்சஸ்ஃபுல்லா முடியல, இதுவும் தோல்வியா முடிஞ்சதுன்னா உலகம் ஒரு மிகப்பெரிய வார் பார்க்கும். ஏன்னா ஏப்ரல் 21 சீஸ்ஃபயர் முடியுது. 22 அன்னைக்கு ஆபரேஷன் எபிக் ஃபியூரிங்கிற தாக்குதலை அமெரிக்கா பண்ணுவாங்கிறது முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. அப்போ இந்த தாக்குதல் நடந்து முடிஞ்சிருச்சுன்னா இது உலகத்துக்கு எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறது நம்ம யாருக்குமே தெரியாது. அப்ப இந்த 2வது அமைதி பேச்சுவார்த்தையில தான் இந்த வாரோட முக்கியமான டிசிஷன்ஸ் எடுக்கப்படும். அதனாலேயே உலகம் முழுசா இந்த 2வது அமைதி பேச்சுவார்த்தையை உற்று நோக்கிக்கிட்டு இருக்கு. அப்ப இதோட ஃபர்தர் அப்டேட்ஸ் வெளியே வந்ததுக்கு அப்புறம் நான் உங்களை வந்து பாக்குறேன்.